ஹலோ எவ்ரிவன், குட் மார்னிங். ரஞ்சிதா ஹியர் ஃப்ரம் வாவமன்மனம். இன்றைக்கி ஒரு மல்பெரி பிளான்ட்டோட ஒரு மெயின்டெனன்ஸ் வீடியோ பார்க்கலாம். பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப நீளமாக வளர்ந்துட்டே போகுது. அடர்த்தியாக கிளைகள் வராமல் 2-3 இது மட்டும் நீளமாக வளருது, கிளை மட்டும். ஸோ அதுக்கு என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு நம்மளோட மெயின்டெனன்ஸ் வேலையில் ப்ரூனிங் தான் ஃபஸ்ட்டு ஒரு ப்ராசஸ் எந்த செடியிலையுமே. ஸோ அதில் வந்து கொஞ்சம் ப்ரூன் பண்ணி விடலாம். நீளமாக வளராமல் கொஞ்சம் அந்த செடி வந்து ரொம்ப கொஞ்சம் புஷ்ஷியாக வளர்கிறதுக்காக நம்ம வந்து ப்ரூன் பண்ணி விடலான்றதுக்காக நான் எல்லா இதுலேயுமே வந்து 1/3 1/2 வந்து நான் வந்து கட் பண்ணி விடுறேன். ஸோ இது வந்து இந்த செடி வந்து புது இலைகள் வர்றதுக்கு, புது கிளைகள் வர்றதுக்கு வந்து என்கரேஜ் பண்ணும். ஸோ எந்த இதுலேயுமே நம்ம சுண்டக்காய் செடியிலையுமே இப்படி தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுவும் வந்து நல்லா வளருன்ற மாதிரி நம்ம இந்த மாதிரி பண்ணி விடலாம். 2வது வந்து நான் வந்து காய்கறி கம்போஸ்ட் இதுக்கு வந்து ஒரு பூஸ்டப் மாதிரி கொடுக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா ஏதாவது ரீசன் இருக்கும் கண்டிப்பாக. ஏன்னா நிறையா குட்டி குட்டி கிராஃப்டட் மல்பெரி வந்து நிறையா காய் பழம் கொடுக்குது. ஸோ இதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கும். ஸோ நமக்கு ஒரு கேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அவங்க அவங்களோட வேலையை வந்து கரெக்டாக பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சமாக தண்ணி விட்டுறலாம். ஃப்யூச்சரில் இந்த மல்பெரி பிளான்ட் எப்படி வளருது, ஏன்னா இப்போ இப்படி இருக்குது. ஸோ ஃப்யூச்சரில் எப்படி வளருதுங்கிறத நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு பார்த்தேன். இந்த தக்காளி செடிக்கு பக்கத்தில் ஒரு நாற்று. ஸோ அது என்ன நாற்றுன்னு பார்த்தீங்கன்னா பீன்ஸ் செடி. ஸோ பீன்ஸ் செடி நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். அதுலேயும் இங்கே என்ன விஷயம்னா, இந்த குட்டியோட நாற்றுலேயே 2 பீன்ஸ் வளர்ந்துருக்கு, பேபி பீன்ஸ். ஓகே, இது வந்து கொடி ரகமாக இல்லை செடியா என்னங்கிறது கொஞ்சம் வளர்ந்தால் தான் தெரியும். மொத்தத்துக்கே 4-5 இலை தான் இருக்குது. அதில் 2 பீன்ஸ் அவங்க வளர்ந்துருக்காங்க. ஸோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு see. பார்க்கலாம் இவங்க எப்படி ஃப்யூச்சரில் வளர்கிறாங்கங்கிறத பார்க்கலாம். கொஞ்சம் இதில் க்ரோ பேக்கில் வந்து கொஞ்சம் மண் கம்மியாக இருக்குது. ஸோ அதில் நம்ம மண்ணும் ஃபில் பண்ணணும். ஸோ இல்லை, நான் எனக்கு குட்டி செடியில் பீன்ஸ் பார்த்ததும் நான் ஒரு உங்ககிட்ட ஷேர் பண்ணணுன்னு நினச்சேன். ஸோ ஹாப்பி கார்டனிங். தேங்க்யூ ஸோ மச்.